ஆட்டோட தயிர் ஆட்டை பால் இருந்து அதெல்லாம் தயிர் சேர்த்து. ஓ அதனால ரெண்டு விதமா வச்சுருக்கீங்க. தயிர் வாங்குறியா? ஐயோ ஐயோ, காலையில இந்த ஊர்ல கால் எடுத்து வச்சம்மா நல்லா வியாபாரம் ஆகுன்னு பார்த்தா ஒரு வியாபாரம் கூட ஆகுது. சக்காலத்துக்கு யாரும் ஒரு மாப்பிள்ளாயா தயிர் வாங்கிக்கோ, நல்லா இருக்கும். மாட்டு தயிர் ஆட்டு தயிர் கலந்துருக்குது, வாங்கிக்கலையா? ஐயோ அடி மானவெளிய அடி மானவெளிய பண்ண மதுவெளிய டேய் இது யார் தெரியுது? டேய் யார் தெரியுது? வரலாம் மாடியே. ஆமா இன்னைக்கு யார் முறை? யார் முறை பண்ண அப்படி போட்டு வச்சுக்க. இன்னைக்கு புதன்கிழமை யார் முறை மேட்டு தரு நல்லா கணக்கு பண்ணி என்னடியா போய்தங்க மேட்டு தருவியா? தெருவு உன் கதை தெரியாதா? 3-4 ஏடு கட்டின தயிர கலந்து வைக்கிற மானகட்ட சக்காலத்து 3-4 ஏடு கட்டின தயிர என்ன பண்ணல அவனுக்கு? சக்காலத்துக்கு 2 பேரும் எப்ப கால் எடுத்து வச்சு வச்சாளுங்களோ அந்த ஊர்ல. ஐயோ 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 அவ பாரு மோசமானவோ. காலடி எப்ப எடுத்து வச்சாலும் ஒரு கதை சொல்லட்டா? சோறு வடிச்ச தண்ணியை கலந்து வைக்கிறா தயிர்ல. சோறு வச்ச தண்ணிய அம்மா பாலு மிஷின் விட்டாலும் சுத்தமா இருக்கும். சாப்பாடு வடிச்ச தண்ணி மேல அப்படியே நல்லா மேல இருக்க பாரு அப்படியே அதை எடுத்து போட்டு வந்துடுறா தயிர் தயிர். என்னடியா? என் பாலு சுத்தமான பாலுடி. நீட்டா இருக்குமா அதை விட்டு பாரு. உன நீட்டா இருக்குமா அதை விட்டு பாக்க சொல்ல. விடுவாரடி எடுத்து நீட்டா. முன்ன அதெல்லாம் தெரிஞ்சவளை கையில பிடிக்க முடியுமா? ஏன் ஒரு மிஸ்டேக் உள்ள விடுவாரடியா? அவன் குடும்பத்தை கெட்டுருவா. தெரியல எந்த ஊர் வம்புக்கும் போறது கிடையாது, எந்த தும்புக்கும் போறது கிடையாது. வேலை உண்டு, என் வீட்டுக்காரர் உண்டு. ஐயோ அம்மா கோயந்த நான் கோயா வந்த பயந்த தண்ணி நீ சொல்ற பாத்தியா? ஒண்ணு பாப்பா போட்டு தாப்பா எல்லா விஷயம் எல்லாம் தாப்பாலே போட மாட்டியாம பச்சை நான் எங்க வர சொல்லி பாப்போம். சரி கட்டி கட்டி குடும்ப நடத்துறியா மணிக்கா? அப்படி எப்படி ஆரம்பிச்சு பல்ல கட்டி கிடப்பீங்க? ஒவ்வொரு ரகசியம் வந்துக்குது. நம்ம என்ன ஆகிறது அவ கண்ணு பட்டா தயிர் அப்படியே கலக்கப்படும். முடியுமா? இருப்பீங்க இருந்தாலும் போன மாதிரி 30 ரூபாய் வியாபாரம் ஆச்சு. 30 ரூபாய் தானா? பரமே பரமா வேற யாரும் கிளம்பி விட்டுட்டாங்கம்மா. இவ அதெல்லாம் போட்டு இருடி. ஏதோ முக்கியமான என்னடி அது என்னடி நீ கதைய ஒண்ணும் தெரியாத. ஒரு மூலையில உக்காந்துங்கண்டா இவனுக்கு தான் தெரியுமா? நீ தான் கமுக்கமா அமைதியா கரை. அதனால எல்லாம் தெரிஞ்சிருக்கும். என் வீட்டு முன்னாடி அனைவரும் ஒன்றா சேர்ந்து யாரு வீட்டு கதை பேசுறீங்க? யார்
யாரு வீட்டு கதைய உன் வீட்டு கதையை தான் பேசுறோம். என் வீட்டு கதையை பேச தெரியாதுக்கு நியாயமா இது நீதியா? என்னது? நீதியான்னு கேட்கமா? ஆமா வந்தமா தயிர் வித்தமா வேலையை பார்த்தமா ஐயோ போட்டுட்டாங்க. ஐயோ ஐயோ போட்டுட்டேம்மா. நான் அப்பவே சொன்னேன் அவளை இட்டு வராதே போட்டுட்டு கொட்டிட்டா பாரு. அடி பாவி அடி பாவி கொட்டி அடி தயிர் இவன் முகத்தை அதுதான்டி. இவன் முகத்துல முடிச்சுருவா இல்லையா மோர் ஐயோ ஏண்டி எழுந்துறீ மேல எல்லாம் கோல் மண்டியிலிருந்து மூக்கிலிருந்து கழுத்திலிருந்து என் வீட்டுக்காரனுங்கிறானே காரிமித்த பையன் கத்துது. அவன் இன்னத்துக்கு அவன் எங்க பாரு போட்ட பையன் போட்டோம். அவளை பாத்தியா? ஏய் அந்த எட்டதா பாத்தியா? மூடு வாய. போன மாசம் கூட நம்ம கூட தயிர் வித்துடா. ஆனா அவர் இருக்கிறத பாத்தியா? ஏய் அவ குடிச்சு விடுதா கோபுரம் ஆயிடுச்சா? ஒரே நகையும் பணமா இருக்கிறா. ஏய் ஏதோ ஒரு புள்ள புள்ள கம்யூனிட்டி அவ என்ன விட நாங்க கம்மியா தான் போட்டுக்கிறேன். என் புருஷன் எட்டு போட்டுக்கிறேன் பாரு. நல்லா எப்படி காதலியா? ஏய் அதெல்லாம் கவலை அதெல்லாம் போட்டோம். ஏய் அந்த குழந்தை பிறந்த நேரம் பாருடி தீராத நோயா இருக்கிறவங்களா போன உடனே தீர்ந்து போதா? ஏழையா இருக்கிறவங்களா பணக்காராயிராங்களா? என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த குழந்தை போய் பார்த்தா உடனே தீர்ந்து காட்டி. ஐயோ நீ மனக்குறைய நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? மனக்குள்ள விநாயகர் கிட்ட போய் சொல்லிட்டு வா. இங்க பாருடி தீராத வினைகள்லாம் தீர்ந்து போமன்னு சொல்றேன். மனசுல கஷ்டம்னா தீரன்னு சொல்றேன். இங்க பாருடி எனக்கு என் புருஷனுக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. பொட்ட பையனை கட்டி நான் என்ன சுகத்தை அனுபவிச்சு ஒன்னும் கிடையாது. இங்க பாருடி இந்த வயித்துல ஒரு புழுவ ஒரு பூச்சோன்னா முண்டாச்சா? நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆமா கல்யாணம் ஆன மறுநாள் மிலிட்டரி வேலைக்கு போனாரு உன் புருஷன். போனதா அப்படியே டாட்டா கத்து கூட்டாண்டி அவர் அங்க இருக்கிறாரு நீ இங்க இருக்கிறாரு. எப்படி வரும்? அவன் வருவானோ வரமாட்டானோ இல்ல அங்கே செத்துருவானோ தெரியல. அதெல்லாம் போட்டு நம்மளோட குறைகளை தீரும். அதனால போய் கேட்டு ஒரு முக்கியமான விஷயமா சொல்லி வந்துட்டேன். என் மக பிரதருக்கா இருக்கு கண்ண அம்மா கண்ணனை பார்க்க விட மாட்டேன். ஏன்னா என் மகனை பார்த்த உடனே நீங்க கண்ணு வச்ச உடனே உங்க கண்ணு பட்டுடும். எங்களுக்கும் குறை இருக்குது வெளியே சொல்ல முடியாத குறையெல்லாம் அப்படி தூர நின்று ஒரே ஒரு முறை பார்த்துட்டு பாருன்னு சொல்றீங்க. வீடு தேடி வந்திருக்கீங்க. இருந்தாலும் அவங்க பார்க்க வந்திருக்கிறாங்க. உன் பிள்ளைக்கு நான் சுத்தி போட வச்சிருக்கேன் மாங்காய். சரி ஒரு முறை இருங்க. என் மகன் கண்ணன் அழைக்கிறேன். யார் வந்திருக்காங்க பாத்தியா? அதாவது கயிறு மோரு விக்கிறவங்க மத்த வந்திருக்காங்கடா. ஆமா அத்தைகளா
பின்னாடி குண்டால என் மகனை பாக்கிற சொன்னீங்க பாய மூடு நல்ல அரப்பு குட்ட குதிரை மூஞ்ச பத்தியா நல்லா 3 கூட ஒன்னா சேர்ந்து ஒரு பையனை அடிக்கிறாங்க அம்மா மேக்கப் பண்ணி நல்லா அழகா இருக்கு சொன்ன நல்லா கூத மாட்டேங்குது நான் போறக்கோ என் மகனை பாக்கணும் சொன்னீங்க என் வீடு வந்து என் மகனை பேசுறீங்க தலைவரமா பேசுறேன் ஊரெல்லாம் பேசலாம் ஏரியில அச்சலாம் ஏரியில அச்சலாம் எங்க அத்தை சாவி இல்லாத போட்டான் ஆடுகிறாங்க அம்மா அடிங்க கிடையாது சின்ன பிள்ளை பிறந்திருக்கிறாமே கண்ணனை பாக்கணும் சொல்லுவீங்க ஒரே வாட்டி கூப்பிடுங்கம்மா போயிடுவோம் அத்திங்க கூட மாமி கூட நான் விளையாட்டு வரேன் கண்ணனை போட்டு நான் விளையாட்டு வரேன் போறபடி அப்படியே கூப்பிடுறா நான் கூப்பிட்டாதான் என் தம்பி கண்ணன் வருவான் நான் கூப்பிடாத கலை செய்ய நான் அத்தை கூத்து கரையால அத்தா சட்டி போறப்பா மானத்தை வாங்க என் கூட வராது செத்து போ பூமிக்கு பாரம் ஐயோ அழகா இருக்கிற கண்ணு ஐயோ கண்ணு வாய பத்தி எவ்வளவு அழகா குழந்தை மாதிரி குழந்தை பாரு உயிரை எடுக்கிற ஏரிய குழந்தை குட்டியா இருந்தா வேண்டாம் ஆமா அத்தை எங்களை பார்க்க வந்துக்கிறீங்க ஆமா என்ன வாங்கிட்டு வந்தீங்க கண்ணா லட்டு பால்கோவா முறுக்கு எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் எல்லாம் எனக்கு இங்க பாரு அத்தையோட மாமரத்துல ஒரே ஒரு மாங்காய் காய்ச்சது அந்த மாம்பழத்தை உனக்காக எடுத்து வந்துட்டேன் எனக்கு இதான் சாப்பிடணும் அண்ணனுக்கும் பலகாரம் இருக்குது பலராமா கண்ணா இங்க பாரு அவனுக்கு மாம்பழம் எடுத்துட்டு வந்திருக்கிறா அவ என்ன எடுத்துட்டு வந்து சொன்ன அவ ஓட்ட வடை
ஓட்ட வர இங்க பாரு கண்ணா நீ ஓட்ட வாரியா வாயில எத்த வச்சு தேய்ப்பேன்னு தெரியாது. நீ ஓட்ட வாரியா உனக்கு என்ன எடுத்து வந்திருக்கு தெரியுமா? கோவில் வாசல்ல தேங்காய் உடைச்சாங்க. உனக்கும் பலராமன் கோயில் ஓட்டல நம்ம தேங்காய் போடுற பாசு வாடா வாடா போலாம். அவன் நெய்ய கண்ணா, நல்லா இருக்கட்டும். பலராமனுக்கு ஒரு புது வகையான பலகாரம் அத்தை எடுத்துட்டு வந்துருக்கேன். அவன் அத்தை, இங்க பாரு, என் கையாலேயே பிழிஞ்சு செஞ்சு நீ சாப்பிடணும். போட்டு கூட தூட்டு மாட்டேன். உனக்காக செய்ய போறேன்னு 3 நாளைக்கு முன்னாடி கழுவிட்டேன். உனக்கு பலகாரம் கண்டு கூட எங்க கிச்சன் வெளியே போய் சொல்லாதுரா. காட்டேன் பலகாரம் எடுத்து வந்துக்கிறேன். அண்ணா இல்லை என்னடா பாப்பா பாப்பா நான் குட்டி என் சேட்டு குட்டி என் தவறு குட்டி என் டாடு குட்டி ஐயோ 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 கண்ணா, இன்னும் ஒண்ணே ஒண்ணு கண்ணா. ஆமா, இது கையில இருக்கிறது என்னது கண்ணா? கண்ணனை பார்க்க எதற்காக வந்தீங்க? ஆமா, கண்ணனுக்கு அறுசுவையான பலகாரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். கண்ணன் புல்லாங்குழல் ஊதுகின்ற இசையை கேட்பதற்காக. ஆமா ஆமா நீண்ட நாட்களாக இந்த கோபியர் மக்களும் சரி, இந்த யாதவ குல சிதாமணிகளும் சரி, அழகான ஒரு குரல் வந்திருக்காங்க. இந்த கண்ணன் உள்ள குரலுக்காக இந்த 6 அறிவு உள்ள மனிதர்கள் அல்ல, 5 அறிவு உள்ள ஆடு மாடுகள் கூட இந்த சத்தத்தை கேட்டா, ஓசையை கேட்டா தானாக பால் சுரக்கிறது, தானாக மெய் சுரக்கப்படுகிறது. அந்த புல்லாங்குழல் இசையை கேட்க வேண்டும். போட்டு அப்படியே ஒரு ரைட் அப்படியே லெஃப்ட் தமிழ்ல சொல்ல வலதுபுறம் இடதுபுறம் அப்படியா? அப்படியே நேரா போனா ஒரு வலது, அப்படி நேரா போனா ஒரு இடதுபுறம் அப்படியே அத்தை வீடு ஒத்தையடி பாத்து அங்க
இங்க ஒரே காட்டுவா மரம் இருக்கும். அங்க வந்தா நீ காட்டுவா. ஆமா, நான் எப்போ காட்டுவான்னு பார்த்துட்டு இருப்பேன். காட்டுவா மரம். காட்டுவா மரம் பக்கத்துல பக்கத்துல 8ஆம் நம்பர் வீடு. 8ஆம் நம்பர் ஊடு. அந்த 8ஆம் நம்பர் வீட்டுல உனக்காக கதவை தாப்பால் போடாம திறந்தே வச்சிருப்பாத்து. பாலு பாலு மண்ணம் மோது அதெல்லாம் உனக்காக அத்தனை பலகாரமும் செஞ்சு வச்சு வரணும். கண்ணா, என் வீட்டுக்கு எப்படி தெரியுமா வரணும்? அப்படி இப்படி வளைஞ்சு இப்படி வா. வளைஞ்சு அந்த ஒண்ணே வளைக்கிற பழுகுது. வளைந்து வளைந்து வச்சு வாய மூடுற, அவன் மூஞ்ச பாரு, மூஞ்சடியா. அப்படி வளைஞ்சா பெரிய காடு இருக்கும். காடு அந்த காட்டுல பார்த்து ஜாக்கிரதையா வா. சிங்கம் புலிலாம் இருக்கும் தெரியுமா? ஐயா ஐயா சின்ன புலினா பேமாறுவா ஐயா ஐயா, பழகமா வாங்க மாட்டேங்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் கடந்து வந்தீனா 2 வீட்டுக்கு ஒரு தூணு. 2 வீட்டுக்கு ஒரு தூணு. ஆமா, அத கடந்து வந்தீங்கன்னா பெரிய கிணறு. ஆமா, அந்த கிணத்துல விழுந்து எழுந்து வந்தேன்னு வச்சுக்கிய, அப்படியே அத்தையோட வீடு அப்படியே பிரகாசமா ஒலிக்க சொல்லி. அண்ணா அதுல விழுந்து எழுந்து அண்ணா, வரணும். அத்தை வீட்டுக்கு வயசு சொல்றாங்களா நரகத்துக்கு போட்டு வயசு சொல்றாங்க. நரகத்தாங்க பல்லறாங்க. அதனால கண்ணுல விழுந்து எழுந்து வரணுமா? எல்லா இடமும் போய் தான் வரணும். அப்படி அத்தை வீடு நல்லா பிரகாசமா சொல்லிக்கும். நான் வந்துடுறேன். அங்க பெரிய ஓட்டர் இருக்கும், அந்த ஓட்டர்ல ஏத்தி பாரு. அத்தை உங்க வீடு அண்ணா நீ எங்க வரதவளே பலரமா சொல்லாம பேசலாமா? பாதாள குழி ஒன்று இருக்கு பாரு, அந்த குழிக்குள்ள வா. நமக்காக தயிர் பால் எல்லாம் அனைத்தும் எடுத்து வச்சிருப்பாங்க. புறப்படு. ஓடிவா ஓடிவா. அதனால இருக்கிற தயிர் மோரெல்லாம் கடைஞ்சி வச்சுட்டு வாங்கடி கடைக்கு சீக்கிரமா. ஏய் தயிர் கடையிலாமா? நீங்க பாருடி, உட்காரு கேக்குறேன். அதெல்லாம் போட்டோம். பாருடி, தயிர் மோர் வெண்ணெய் நெய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதனால அதிகால சீக்கிரம் இருந்து அவங்க வியாபாரத்துக்கு போனோம். அப்படியே மொத்தமா படுங்க. ஏண்டி பத்திரமா ஒரு பானை மேல இன்னொரு பானை வெயி. எவ்வளவு கஷ்டப்படுறேன் நாடிக்கலாம். எல்லாம் பயிர் எல்லாம் மெல்ல மெல்ல கால் வைத்து மெல்ல மெல்ல கால் வைத்து கண்ணா ஓடி வாடா
அண்ணா அத்திகளை பாத்தியா அழகாக மோரும் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் எடுத்து அழகாக நமக்கு வைத்துட்டு அத்தியை நல்லா அறுவடை பண்ணுவாங்க மானகட்ட சக்காத்து ஊட்டு குப்பையாண்டி ஏன் விட்டு வந்து போய கலர்ந்து நாளை இருந்து வரட்டும் கோழி என்ன பண்றது பாரு குப்பை வந்து போய கலர் தான் போய் குப்பை கலர் அத்தை வேலை அதிகம் நீங்க சொல்வதெல்லாம் போய் மேல வைக்கிற கை கும்பிடுவா கும்பி என்ன பழக்கம் கோபுரம் பேசுறாங்க அத்தை அதிகமா விஜய் டிவி பாப்பாங்க அண்ணா கரண்ட் ஆப்பாடா ஆப்பாவல பட்ட பங்களா அண்ணா ஐயோ இந்த அத்தைய பேய் மெரிக்கிட்டு போடுறதா ஒரு எவ்வளோ வேலையாக பாரு எவ்வளோ சாப்பிட்டு அண்ணா அண்ணா எட்டாத உயரத்துல அதனால நீ முட்டி போடு நான் ஏறி நீ முட்டி போட நான் இந்த மாதிரி வேலைகள் தான் எனக்கு நாராயணகரி நாராயணகரி கோபியர் இல்லத்திலே இந்த கண்ணன் உண்பதற்காக உரியில் இருக்கக்கூடிய உரியினை அடித்திருக்கிறார். இந்த கண்ணன் பிறந்த இந்நாள் எம்மை கோரும் பக்தர்கள் உரியடி திருவிழாவாக உரியடி திருவிழா அண்ணா அதுக்கு நம்ம வந்து கண்ணன் ஜலத்திலே எப்படி கோபிஸ்தர்களை லீலைகள் செய்கிறார். யாரும் போவாதீங்க, ஜலக்கிரீடை பார்த்துட்டு போங்க. போகணும்னு நினைச்சீங்கன்னா கோபடிக்கலாம் உட்காந்து பண்ற வேலையா தான் இருக்கு.
வந்தீங்க என் குழந்தை எதுக்காக அடிக்கிறீங்க அப்படி என்ன எதுக்கு அடிக்கிறமா? எதுக்கு அடிக்கிற? தண்டனையா அடிக்கிறேன் பண்றாங்க ஒரு புள்ள, திருட்டு புள்ள. என் பையனுக்கு என்னடி என் பையன் அடிக்கிறீங்க சொல்லாம விட்டது. பாருங்க இதெல்லாம் போட்டோம் என் வீட்டுல இருந்து பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாத்தையும் தின்னுபுட்டு இருந்த பானை அத்தனை பொருள் ஒட்டுட்டு வந்துக்கிறான் உன் பிள்ளை. வாழாப்பே வராதுமா பேசுதம்மா? இரு, சிறிது நேரம் இரு. ராஜாம்மா, அத்தை உனக்கு புது புது செவ்வாழை வாங்கி தரேன். ஐயோ, வாய் பூவாடு. அப்பனா ரத்தாளி மாத்திரம் ஒன்று இருக்கு. ரத்தாளி. இனிப்பா இருக்கும். உடம்பு அத்தை வீட்டுக்கு வரல. அது வாங்கி தரேன். சரி தேர்த்து நான் போறேன் என்னதா பின்ன பண்ண போறேன் அத்தை வீட்டுக்கு போனாமா அண்ணன் வீட்டுக்கு போய் கண்ணனும் நானும் அத்தை வீட்டுக்கு போயிட்டு தயிர் பால் எல்லாம் துண்ணுட்டு உரிய உடச்சிட்டு துண்ணுட்டு தெரியும்டி. அப்படி நீ நகை போட்டு மினுக்கும் போது தெரியும். இந்த மாதிரிலாம் வீடு 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 வீடா திருடி அந்த திருடி அந்த திருட்டு புள்ளைய பேசி பணக்காரா இருப்பேன். திருட்டு புள்ள போடி போடி வீட்டு பக்கம் வரட்டா உடம்ப கட்டியால எத்த தொட்டு அடிப்பேன் தெரியாது. சொல்லுவீங்க அப்புறம் சொல்லுவீங்க பிள்ளைங்க வந்தாங்க என் வீட்டை தேடி இங்க பார், அப்படியே கால் ரெண்டு கால் கண்ணா அத்தை வீட்டுக்கு போயிட்டு போன பையன் தாமா அவ்வளவு வந்து நம்மள போனா விட கச்சா பாக்குது கண்ணா குத்தி சாவாதி அத்தை வீட்டுக்கு போயிட்டு கூடாது கண்ணையா தின்ன எதுக்கு தயிர் தின்ன முட்டை போட வச்சது மாலை ஏழு கூடாது தம்பி தெரியாம இருக்கிறதா இந்த வனல புடிச்சு கட்டுற தம்பி உட்காரு வாடா வாடா மாட்டிக்கிட்டே பசமா வந்து அத்தை வீட்டுக்கு போகவே கூடாது ஏண்டா பரவாயில்ல நான் பாட்டு கண்ணனை பத்திரமா பாத்திருக்கும் பொறுப்பு உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன் உடனே புடிச்சுக்கிட்டு இருக்க